ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க. தினமொரு சமையல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, முட்டை பிரியாணி பார்க்க போகிறோங்க. அதுக்கு தேவையான அளவு வெங்காயம், கருவேப்பிலை, மிளகாய், 2 தக்காளி ஸ்லைட்ஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன். வேக வச்ச 4 முட்டையை தனியாக எடுத்து வச்சுருக்காங்க. அப்புறம் இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, புதினா எடுத்து வச்சுருக்காங்க வாஷ் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, கசகசை, சோம்பு எடுத்துருக்காங்க. இப்போ தனியாக எடுத்து வச்சுருக்க இஞ்சி, பூண்டு, புதினா, கொத்தமல்லியை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணி வச்சுருக்கிறத எடுத்து நல்லா ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க. இப்போது குக்கரில் பிரியாணி இலை, பட்டை, லவங்கெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம், ஆனியன்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அரைச்சி வச்சுருந்த அந்த கொத்தமல்லி, புதினா பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு, தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு, இப்போ டேஜு பிரியாணி மசாலா ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் வாட்டர் எடுத்துருக்குங்க. ஸோ 2 கிளாஸ் வாட்டர் ஊற்றி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அரிசி அதில் போட்டு அப்புறம் வேக வச்ச முட்டை அதனாலையும் இதில் ஆட் பண்ணிக்க போகிறோங்க. அதுக்கப்புறம் குக்கர் மூடி ஒரு 3 விசில் வெல்லும். இப்போ பாருங்கள், சுவையான பிரியாணி ரெடி. நன்றி, வணக்கம்.